ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Ambur Selvi Amma Samayal. நம்ம இன்னைக்கு ரொம்ப ஈஸியாக குயிக்காக 5 மினிட்ஸில் எப்படி நம்ம பருப்பு ரசம் வைக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் நியூவாக போஸ்ட் பண்ணுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். வாங்க பருப்பு ரசம் செய்ய தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கரண்டி அளவு தோரம் பருப்பு எடுத்து வாஷ் பண்ணி குக்கரில் விசில் விட்டுருக்கேன். அது கூடவே ஒரு பெரிய தக்காளியும் குக்கர்லேயே போட்டு வேக வச்சுருக்கேன். நீங்கள் பருப்பு ரசம் செய்கிறீங்கன்னா தக்காளி இந்த மாதிரி குக்கரில் போட்டு விசில் விட்டுறலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் புளி ரசம் செய்யும்போது நீங்கள் தக்காளியை கையிலே பிழிஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு லெமன் சைஸ் அளவு புளி இந்த மாதிரி திக்காக கரைச்சி எடுத்துக்கோங்க. புளியை ஊற வச்சு கரைக்கணும், லேட் ஆகும் அப்படின்ற ஃபீல் பண்ணுறவங்க நீங்கள் புளியை ஊற வைக்கும்போது சுடு தண்ணியில் ஊற வைங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக புளி கரைசல் கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு 5லேருந்து 6 பல்லு பூண்டு நசுக்கி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு 3 காஞ்ச மிளகா கிள்ளி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் கொஞ்சம் ஹீட் ஆனதும் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனதும் தாளிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கடுகு கொஞ்சம் பொரிஞ்சதும் சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் பொரிஞ்சதும் காஞ்ச மிளகா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு தாளிச்சதும் புளிக்கரைசலே சேர்த்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு கல் உப்பு. நம்ம குக்கரில் விசில் விட்டு இந்த பருப்பை இந்த மாதிரி நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. கூட தக்காளியும் சேர்த்து கடைஞ்சிருங்க. இப்போ நம்ம கடைஞ்ச பருப்பை ரசத்தில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம இடித்து வச்சுருந்த பூண்டு சேர்த்துக்கலாம். இது வீட்டிலே அரைச்ச ரசப்பொடி 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறமா பெருங்காயம் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் வீட்டிலே எப்படி ரசப்பொடி செய்யலான்றதை ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் போய் பாருங்கள். ரசம் நிறைய நேரம் கொதிக்கக்கூடாது. ஒரு கொதி வந்ததும் நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, குயிக்காக ஈஸியாக நம்ம பருப்பு ரசம் ரெடி பண்ணிட்டோம். இது நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், திரும்ப திரும்ப செய்யணும்னு தோணும். நீங்கள் ரசப்பொடி சேர்க்கும் போதே பார்க்கலாம், அவ்வளோ ஒரு மனம் வரும். வீடே மணக்கிற அளவுக்கு மனம் வரும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.